கண்டிப்பா இந்த சீக்ரெட் செட்டிங்ஸ் உங்களுக்கு தெரியவே தெரியாது. உங்களோட சாதாரண டிவியை கூட இந்த கேபிளை வச்சு ஸ்மார்ட் டிவியா மாத்திக்க முடியும். ஜஸ்ட் உங்க கேபிளை பாத்தீங்கன்னா உங்க மொபைல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதோட இன்னொரு சைடு இருக்குல்ல, இத உங்க டிவியோட பேக் சைடுல யூஎஸ்பி இன்சர்ட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல இந்த யூஎஸ்பி கேபிளை பாத்தீங்கன்னா கரெக்டா நீங்க இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நல்ல குவாலிட்டியான கேபிளை இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்க மொபைல்ல பாத்தீங்கன்னா நீங்க குரோம் ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல சர்ச் பாக்ஸ்ல நீட் கேஐ இப்படி சர்ச் பண்ணுங்க. NEEDKI இப்படி சர்ச் பண்ணீங்கன்னா இந்த வெப்சைட் வரும். இதுல போனீங்கன்னா ஸ்மார்ட் டிவி கண்ட்ரோலர் அப்படின்னு இந்த ஆப் இருக்கு. இன்ஸ்டால்னு கொடுத்துருப்போம். ஜஸ்ட் அந்த இன்ஸ்டால்ன்றதை கிளிக் பண்ணி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி உங்க மொபைல்ல ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல எல்லா கம்பெனி டிவியும் உங்க காட்டும். உங்க டிவி என்ன கம்பெனின்றதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுவே ஸ்கேன் பண்ணி ஸ்மார்ட் டிவியா உங்க டிவியை மாத்திரும். ஸோ இப்போ உங்க டிவியில் யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பெரிய ஸ்க்ரீனில் இதே மாதிரி லைவாக பார்த்துக்க முடியும். இது ஒர்க் ஆகுது. இப்போவே கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டு நீட் கேஐ இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணுங்கள். ஒருவேளை உங்கள் டிவிக்கு சப்போர்ட் ஆகலைன்னா கவலைப்படாதீங்க. அடுத்த வீடியோவில் இந்த டிவைஸை வச்சு எப்படி நார்மல் டிவியை ஸ்மார்ட் டிவியை மாற்றுறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அந்த வீடியோவை பார்க்கணுன்னா இப்போவே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.